வணக்கம் நேயர்களே, கடவுள் அருள் டிவி நேயர்களுக்கு லட்சுமண அன்பு வணக்கங்கள். இப்போ நம்ம பார்க்க போகிறது வார ராசி பலன். 2ஆம் தேதியிலேருந்து 8ஆம் தேதி வரை எப்படி இருக்க போதுன்னு பார்க்க போகிறோம். ஸோ எப்போதுமே சொல்கிறது தான் லக்னத்துக்கு பாருங்கள். ராசிக்கு பார்ப்பதை விட லக்னத்துக்கு பார்க்க ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். உதாரணமாக ஒரு மகர லக்னம் விருச்சிக ராசினா நீங்கள் விருச்சிக ராசிக்கான பலன்களை பார்க்கறதோட மகர ராசிக்கான பலன்களை பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். முதல்ல வர்றது பொது பலன்கள், அதுக்கப்புறம் தசாபுக்தி பலன்கள். உங்கள் ஜனனகால ஜாதகத்தில் என்ன தசாபுக்தி அந்தரங்கள் வருதோ அதை நோட் பண்ணி வச்சு அதை மிங்கிள் பண்ணி பார்க்கும்போது ரொம்ப பர்ஃபெக்டாக இருக்கும். வீடியோட எண்டில் டிப் ஆஃப் த வீக் இருக்குது, மறக்காமல் பாருங்கள். துலாம் ராசி. துலாம் ராசிக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களது ராசி அதிபதி சுக்கிரன் வந்து உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 4ல் இருக்காருங்க. ஸோ 4ல் உள்ள சுக்கிரன் என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார் அப்படின்போது சுக்கிரன் வந்து ஏற்கனவே 8ஆம் தேதி 4 இருக்கும்போது தாயாருக்கும் உங்களுக்கும் கொஞ்சம் மனஸ்தாபம் இருக்கும். வண்டி வாகனங்களை ஓட்டும் போதும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக ஓட்டுறது ரொம்ப ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 2 மற்றும் 7ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் வந்து உச்சமாக இருக்கும்போது நிலபுலன்கள் சம்மந்தமான விஷயங்கள் வந்து நிறைய விஷயங்கள் பண்ணணும், அது பண்ணணும் இது பண்ணணுங்கிற எண்ணங்கள் எல்லாமே இருக்கும். அதெல்லாம் வந்து பெஸ்ட்டு தான். பட் ரியல் எஸ்டேட்டாக பண்ணும்போது ரொம்ப அற்புதமாக இருக்கும். அதே உங்களுக்காக பண்ணும்போது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பண்ணணும், ஓகேங்களா? ஸோ அது கொஞ்சம் ஏன்னா நிறைய கிரகங்களுடைய சஞ்சாரங்கள் ஒரு கன்ஜக்ஷனில் இருக்கும்போது கொஞ்சம் வந்து ஒரு ஸ்ட்ரெஸ்ஸை கண்டிப்பாக கொடுத்துரும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு வந்து 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு. ஸோ 3 மற்றும் 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 9ல் இருக்கார். ஸோ 9ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்கள் வேலை விஷயமாக கொஞ்சம் அலைச்சல்கள்லாம் இருக்கிறதுக்கான எல்லாமே நிறைய இருக்கும். ஸோ கொஞ்சம் வந்து நம்ம வந்து பொறுமையாகத்தான் ஹேண்டில் பண்ணோம். ஏன்னா வந்து ரிசல்ட்ஸ் வந்து கொஞ்சம் ஸ்லோவாக தான் வர ஆரம்பிக்கும். அது ஒரு பெரிய ப்ராப்ளம். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுக்கு 4ஆம் அதிபதி 4, 5ஆம் அதிபதியான சனி. ஸோ 4 மற்றும் 5ஆம் அதிபதியான சனி வந்து பார்த்தோம்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களை பண்ணுவார்? 4, 5ஆம் அதிபதியான சனி உங்களுக்கு வந்து இப்போ இருக்கிறது வந்து 6ல் இருக்காருங்க. ஸோ அப்போ வந்து என்னென்னா ஏதாவது லோன் போட்டு வண்டி வாகனங்களோ இல்லை வீடு இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்கலாம் அப்படிங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். அது மட்டும் சனி வந்து இப்போ சுயசாரத்திலேயே போயிட்டுருக்கு. சுயசாரத்தில் போகும்போது கொஞ்சம் ஸ்ட்ராங்காகவே வேலை செய்யணும்னு வச்சுக்கோமே. அதனால் அதெல்லாம் ரொம்ப சிறப்பான விஷயங்கள். குழந்தைகளோட வளர்ச்சி அடுத்த கட்டத்துக்கு போகிறதுக்கான வாய்ப்புமே ரொம்ப நல்லாயிருக்கு. ஸோ அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 6ஆம் அதிபதி, ஸோ 6ஆம் அதிபதியான குரு. 6ஆம் அதிபதியான குரு வந்து பார்த்திங்கன்னா 9லும் நிறைய பிரயாணங்கள், ஸோ வேலையில் நிறைய பிரயாணங்கள், அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 7ஆம் அதிபதியான செவ்வாய் 4ல் இருக்கும்போது 4 புதிய சொத்துக்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே ஏற்படுத்தும். ஏன்னா ஒரு 4க்கு 4ஆக வரும்போது நிறைய சொத்துக்களோ நல்ல வண்டி வாகனங்கள் வாங்கணுங்கிற எண்ணங்களை எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது உங்களுடைய 8ஆம் அதிபதியான சுக்கிரன் அங்கே வந்து செவ்வாயோட சாரத்திலிருந்து அவர் வந்து இப்போ இருக்கும்போது கொஞ்சம் கவனமாக இருக்கணும். வண்டி வாகனம் ஓட்டும்போது கொஞ்சம் கவனமான, அம்மா அப்பாட்ட பேசும்போது கவனமாகணும். ஏன்னா எல்லாமே வந்து இன்றைக்கி வந்து மகரத்தில் தான் நிறைய கிரகங்கள் இருக்கும்போது இந்த மாதிரி சூழ்நிலை ஏற்படுத்துது. 9ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது தந்தையோட உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள், வெளியூர் வெளிநாடு பிரயாணங்கள் முதல்ல கொஞ்சம் டிஸ்கம்ஃபர்ட்டாக ஃபீல் பண்ணுவீங்க. கொஞ்சம் பார்த்து நடந்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. 10ஆம் அதிபதியான சந்திரன் வந்து நல்ல லாபங்களையும் நல்ல ஏற்றங்களையும் தொழில் ரீதியான விஷயங்களில் நல்ல ஒரு பெரிய குரோத் கொடுக்கறதுக்கான வாய்ப்பு எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. 11ஆம் அதிபதியான சூரியன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து இப்போது 4ல் இருக்கும்போது நிலப்புலங்களாக நல்ல லாபங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே ரொம்ப நல்லா இருக்குது. அதுக்கப்புறம் பார்க்கும்போது 12ஆம் அதிபதியான புதன் உங்களுக்கு 4ல் இருக்கும்போது நிறைய விரயங்கள், வண்டி வாகன விரயங்கள், கொஞ்சம் வந்து தாயாருக்கும் உங்களுக்கும் ஒரு டிஸ்பியூட்டோ ஒரு கொஞ்சம் வாக்குவாதங்களோ வர்றதுக்கான வாய்ப்புலாம் நிறைய இருக்குது. ஸோ இதுவரை பார்த்தது பொது பலன்கள். இப்போ பார்க்கும்போது தசாபுக்தி பலன்கள். துலா லக்னமாக வந்து சூரியன் தசாபுக்தி. சூரியன் 11ஆம் அதிபதி 4ல் இருக்கும்போது நிலபுலன்கள், வண்டி வாகனங்கள் வாங்குகிற யோகங்களை கண்டிப்பாக கொடுக்கும். துலா லக்னமாக வந்து சந்திரன் தசாபுக்தி அந்தரங்கள். சந்திரன் தொழில் ரீதியான விஷயங்கள், நல்ல ஏற்றங்கள், நல்ல லாபங்களை கொடுக்கறதுக்கான எல்லாமே ரொம்ப அற்புதமாக இருக்குது. துலா லக்னமாக இருந்து செவ்வாய் தசாபுக்தி அந்தரங்கள். செவ்வாய் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு உச்சமாக 4ஆம் இடத்தில் இருக்கும்போது பெரிய சொத்துக்கள், பெரிய ஒரு உருவாக்கமாகணுங்கிற எண்ணங்கள்லாம் இருக்கும். நிறைய அது மாதிரியான விஷயத்தில் இறங்குவீங்க. வண்டி வாகனம் வாங்கலாமா, வீடு வாங்கலாமா, நிலபுலங்கள் வாங்கலாமாங்கிற எண்ணங்கள் எல்லாம் கண்டிப்பாக தூண்டிவிடும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து ராகு தசாபுக்தி அந்தரங்கள். ராகு வந்து பார்த்திங்கன்னா இப்போது உங்களுக்கு இருக்கிறது வந்து எங்கே இருக்குன்னா உங்களுக்கு வந்து 5ல் இருக்குங்க. ஸோ 5ல் உள்ள ராகு வந்து குழந்தைகளோட விஷயங்கள் வந்து பிரம்மாண்டமான ஒரு கனவில் இருப்பாங்க. சில நேரம் குழந்தைகளோட சேட்டைகளை பார்க்கும்போது கொஞ்சம் நமக்கு ஸ்ட்ரெஸ்ஸையோ டென்ஷன்ஸையோ கண்டிப்பாக ஏற்படுத்தும். அதுக்கப்புறம் பார்க்கும்போது துலா லக்னமாக இருந்து குரு தசாபுக்தி அந்தரங்கள். குரு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 3, 6ஆம் அதிபதி 9லும் பிரயாணங்கள்,
நிறைய பிரயாணம் பண்ணுற மாதிரி விஷயங்கள் இருக்கும். வெளிநாடு வெளி மாநிலங்கள் பிரயாணம் பண்ணுறது இருக்கும். அதே மாதிரி வந்து தந்தையுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து சனி தசாபுத்தி அந்தரங்கள், சனி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து 4, 5ஆம் அதிபதி இப்போ வந்து 6ல் இருக்குது. ஸோ 4, 5ஆம் அதிபதி லோன் போட்டு ஏதாவது வண்டி வாகனங்கள் வாங்குறது, வீடு வாங்குறதுமான எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். தாயாருடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தது ரொம்ப ரொம்ப நல்லது. துலா லக்னமாக இருந்து புதன் தசாபுத்தி அந்தரங்கள், புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து என்ன மாதிரி விஷயங்களே பண்ணுவார் அப்படின்னும்போது, புதன் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 9 மற்றும் 12ஆம் அதிபதியாக இருந்து ஒரு 4ல் இருக்கும்போது நிறைய பிரயாணங்களை கொடுக்கும். அதே நேரத்தில் வெளிநாட்டில் இருக்கும் தேவையில்லாத ஒரு சின்ன ஸ்ட்ரெஸ்ஸையோ ஒரு டென்ஷன்ஸையோ ஏற்படுத்தும். அப்பாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்களில் கொஞ்சம் வந்து ஒரு ஒன்று அப்பாட்ட சண்டை போடுவீங்க, இல்லைன்னா அப்பா உடல் ரீதியான விஷயம் கொஞ்சம் பாதிக்கப்பட்டு அதுக்கான மருத்துவ செலவுகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புமே நிறைய இருக்கும். துலா லக்னமாக இருந்து கேது தசாபத்தின் கேது 11லிருந்து அது சுக்கிரனுடைய சாரத்தில் போகும்பொழுது நிலபுலன்கள் ஏதாச்சும் வாங்கலாம், வீடு வாங்கணும், கொஞ்சம் லோன் போட்டாச்சும் வாங்குவேங்கிற எண்ணங்கள் எல்லாமே கண்டிப்பாக ஏற்படுத்தும். துலா லக்னமாக இருந்து சுக்கிர தசாபதி, சுக்கிரன் வந்து 8ஆம் அதிபதியாக இருந்து 4லிருந்து கொஞ்சம் கவனமாக இருக்கணும். அம்மாவுடைய உடல்நலம் சம்மந்தமான விஷயங்கள் வண்டி வாகனங்கள்லாம் வந்து போகும்போது தான் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக போகிறது ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. ஸோ இதுவரை இதுவரை பார்த்திங்கன்னா என்னை பொறுத்தவரை நல்ல ஒரு பிரார்த்தனை, மனசார இறைவனை பிரார்த்தனை பண்ணும்போது கண்டிப்பாக நம்ம அடுத்த லெவல் போகிறதுக்கான வாய்ப்புலாம் ரொம்ப சிறப்பாக இருக்குது. டிப் ஆஃப் த வீக். ஸோ டிப் ஆஃப் த வீக்கில் வந்து இந்த வாட்டி பார்க்க போகிறது யார் டென்ஷன் பார்ட்டி. ஸோ டென்ஷன் பார்ட்டின்றது வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்ஷன் இல்லாமல் இது எனக்கு நடக்கல அது நடக்கலாம் ஒரு பெரிய ஒரு கம்ப்ளைண்ட் லிஸ்ட்டே போட்டுக்கிட்டு நம்மளை டார்ச்சர் பண்ணுற ஆட்கட்டில் யாருன்றதை தான் வந்து இந்த டிப் ஆஃப் த வீக்கில் பார்க்க போகிறோம். ஸோ யாருக்கெல்லாம் லக்னத்தில் இருந்து 6, 8ல் வந்து சந்திரன் இருக்குதோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக வந்து ஒரு பெரிய ஒரு டென்ஷன் பண்ணுற ஆட்களாகவும், மற்றவங்கக்கிட்ட வந்து அந்த குறை கண்டுபிடிக்கிற ஒரு தன்மை அவங்ககிட்ட இருந்துகிட்டே இருக்கும். இந்த மாதிரி ஒரு அமைப்பு இருக்கிறவங்க வந்து நீங்கள் யாரை வேணால் எடுத்துக்கோங்க, அவங்க யார்கிட்டையுமே ஒரு லாங் ஸ்டாண்டிங்கான ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்காது. அதே மாதிரி இருந்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருப்பாங்க, நிறைய குறை சொல்லுவாங்க. இப்போ ஒருத்தர்கிட்ட இன்னொருத்தர் பின்னாடி பேசுகிறது எல்லாமே இவங்க தான். ஏன்னா அவங்களுக்கு வந்து அந்த குறைகளை வந்து பெருசாக எடுத்துப்பாங்க. எல்லார்ட்டையுமே குறை இருக்கும். எல்லாருமே வந்து 100% பர்ஃபெக்டாக இருப்பாங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்க மாட்டாங்க. பட் நம்ம எல்லாமே ரொம்ப பெருசாக வந்து அந்த டார்க் ஷேடான பகுதிகளை நம்ம பார்க்க மாட்டோங்கிறது தான் உண்மையான விஷயம். பட் இவங்க வந்து அதை தான் மெயினாக பேசுவாங்க. இவர் சரியில்லைங்க, அது சரியில்லைங்க, இது சரியில்லைங்க, வீடு சரியில்லைங்க. இப்போ ஒரு வீடு கட்டினா கூட அது வீட்டில் இருக்க அவ்வளோ பெரிய வீடு ரொம்ப அழகாக இருந்தாலும் ஒரு சின்ன குறை இருக்குங்க, இது அந்த குறையை வந்து ரொம்ப பெருசாக போகும். அப்போ வந்து அந்த வீட்டுடைய சந்தோஷங்கள் அவங்களுக்கு தெரியவே தெரியாது, அந்த குறை தான் பெருசாக தெரியும். ஸோ இந்த மாதிரி நபர்கள் எல்லாருக்குமே வந்து மனைவியாக அமையலாம், இல்லை பசங்களாக அமையலாம், அண்ணனாக அமையலாம், அப்பாவெல்லாம் அம்மாவாக அமையலாம். ஸோ இந்த மாதிரி அமைஞ்சாங்கன்னா இவங்க என்ன பண்ணலாம், வேறு வழியே கிடையாது. இவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணியும் நம்ம ஜெயிக்கவே முடியாதுங்க. யாருக்கெல்லாம் லக்னத்துலேருந்து 6, 8ல் வந்து சந்திரன் இருக்கோ சொல்லக்கூடாதுன்னா கொஞ்சம் அவங்க வந்து மற்றவங்களை டார்ச்சர் பண்ணி அதில் அவங்களுக்கு சந்தோஷம் கிடைக்குமா இல்லையான்னு நமக்கு தெரியல. பட் அப்படியே குதறி எடுத்துருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ இந்த மாதிரி இருக்கவங்க என்ன பண்ணணும் அப்படின்னா, கூட இருக்கவங்க வந்து அவங்க என்ன பேசினா கொஞ்சம் கண்டுக்காமல் இருக்கிறது தான் ரொம்ப நல்லது. ஏன்னா இதை போய் நீங்கள் அவங்ககிட்ட ஆர்கியூமெண்ட் வச்சிங்கன்னா அதை வந்து இன்னொரு 200% அதிகம் பண்ணி உங்களை வந்து டார்ச்சர் பண்ணி விட்ருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். ஸோ அதனால் யாரெல்லாம் உங்கள் வீட்டில் இருக்கவங்களுக்கு வந்து லக்னத்தில் வந்து 6, 8 இருக்கோ அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் உஷாராக இருந்துக்கணும் தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ வந்து ஒரு என்ன உதாரணம் சொல்லணும்னா, ஒரு தவறான விஷயத்தில் வந்து நம்ம தலையை விட்டுக்கிட்டு ஐயோ அடிக்குதே குத்துதே குடையுதேங்கிறதை விட நம்ம வந்து அதை விட்டு விலகி இருக்கிறது ரொம்ப நல்லது. அதே நேரத்தில் சில உறவுகளை நம்ம விலக முடியாது. ஓகேங்களா, ஒரு பிள்ளையாக பிறந்து அது வந்து நம்மளை போட்டு திட்டிக்கிட்டும் கத்திக்கிட்டு இருக்குன்னா கூட தூக்கி போட முடியாது. மனைவி வந்துடுறாங்க, ஸோ மனைவி கத்திக்கிட்டு இருக்காங்க திட்டிகிட்டு இருக்காங்கன்னா சில நேரங்களில் அதையும் ஒன்றும் பண்ண முடியாதுங்கும் போது நாம் வந்து அதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு அமைதியாக போகிறது தான் புத்திசாலித்தனம். இது பரிகாரம் இருக்கா சார் அப்படின்னா, சப்போஸ் அவங்க ஜாதக ரீதியாக அதுக்கு முன்னாடி ஏதாவது பிளான் நின்றுட்டு இருந்ததுன்னா அதை ஆஃப் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது சில இடங்களில். அது வந்து அந்த பர்டிகுலர் ஹஸ்பண்டோ ஒய்ஃப் வந்து போட்டுக்கிட்டிங்கன்னா கொஞ்சம் எஸ்கேப் ஆகலாம் வழியை, இல்லைன்னா ரொம்ப டஃப்பான ஒரு மூமெண்ட் தான். ஏன்னா வந்து அந்த 6, 8 வந்து கண்டிப்பாக உங்கள் ஒரு பெரிய டார்ச்சர் பார்ட்டிங்கிறதுல வந்து எந்த வித மாற்றம் கிடையாது. பெரிய டார்ச்சராக கொஞ்சம் நஞ்சம் இல்லை. கிட்டத்தட்ட அந்த வாரத்துக்கு 7 நாள் இருக்குன்னா அவங்க 2 நாள் சிரிப்பாங்க, 5 நாள் வச்சு செஞ்சுருவாங்கிறது தான் உண்மையான விஷயம். அது வந்து எந்த வித மாற்று கருத்தும் இல்லை. இது வந்து டெஸ்டடு கேரண்டடு எப்படி வேணால் வச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதனால் இந்த மாதிரி அமைப்புள்ளவர்களுடைய குடும்பத்தில் இருக்கவங்க நீங்களே இருந்தீங்கன்னா கூட அந்த டைமில் நம்ம செய்கிற தப்பாங்கிறது வந்து அவங்களா திருந்தினா தான், பட் ஆனால் அவங்களால இருக்க முடியாதுங்கிறது தான் உண்மையான விஷயம். அதே நேரத்தில் வந்து அவங்கள அந்த தசாபுக்தி அந்தரங்களாக அந்த சந்திரன் தசாபுக்தி அந்தரங்களாக நடந்துச்சுன்னு வைங்களேன், அவ்வளோதான் முடிஞ்சிச்சு, சோலி முடிஞ்சிச்சு. இதில் வந்து என்ன ப்ராப்ளம்னா அவங்களும் நிம்மதியாக இருக்க மாட்டாங்க, மற்றவங்களையும் நிம்மதியாக இருக்க விட மாட்டாங்கன்றது தான் உண்மையான விஷயம்.
ஸோ இறைவன் மேலே பாரத்தை போட்டுக்கிட்டு கம்முன்னு போகிறது தான் இல்லை புத்திசாலித்தனம், அதுதான் பரிகாரம் தான் சொல்லணும், வேறு வழி கிடையாது. இதுக்கான ரெமெடிலாம் கிடையாது. ஏன்னா வந்து அது என்ன சொல் இன்பில்ட்டு. ஸோ வெளியில் வரணும்னா நீங்கள் ஏதாச்சும் அவங்களுக்கு 5th பிளேஸ்மெண்ட் இப்போ வந்து 8ல் இருக்குன்னா 7ல் ஏதாவது ஒரு கிரகம் இருந்தால் அந்த ஸ்டோனுக்கான போட்டிங்கன்னா எஸ்கேப் ஆகணும். அது உங்களுக்கு நெகட்டிவாக இல்லாமல் இருக்கணும். ஸோ அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்ததுன்னா எஸ்கேப் ஆக முடிய இல்லைன்னா எஸ்கேப்பே ஆக முடியாதுன்றது தான் உண்மையான விஷயம். ஸோ உங்களிடம் விடைபெறுவது உங்கள் லக்ஷ்மி நாராயணன். நன்றி, வணக்கம். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.